ராமராமேதிச்ச புருவன் ஒரு கோஷ தூரம் நடந்த உடனேயே எந்த பக்கம் நோக்கி நம்ம யாத்திரை புறப்படணும் நினைக்கிறோமோ நம்ம வீட்டிலிருந்தே அந்த திசையை நோக்கி நடந்து ராம ராம ராமான்னு சொல்லி கொண்டு கிளம்பு. தத்திர தீர்த்தாதிஷு ஸ்நாத்வா க்ஷௌரம் குர்யாது விதானகது மனுஷ்யாணாஞ்ச பாபானி தீர்த்தானி பிரதிகச்சதாம் கேசம் ஆசிரித்த திஷ்டந்தி தஸ்மாத் வமனம் சரேத். கிளம்பும் போது க்ஷவரம் பண்ணி கொள்ளுவாய்னு சொல்லுகிறார். அது எதற்குங்கிற கேள்வி பிறக்கும். சரி, ஆண்களாக இருந்தால் பண்ணி கொள்ளலாமே, மற்ற பேர் எப்படி பண்ண முடியும்? ஏன் அவர் சொல்றாருன்னா அதுக்கு அவரே அர்த்தத்தையும் சொல்றார். வெறும நான் தலை மொட்டை அடிச்சுக்கிறத பத்தியோ குடிமை வைத்துக் கொள்வதை பத்தியோ மற்றபடி க்ஷவரத்தை பத்தியோ சொல்ல வரல. அதுலதான் மக்களுக்கு அகங்காரம் ரொம்ப அதிகமா இருக்கு. சிகை அலங்காரத்துல அகங்காரம் இருக்கு. தலைக்கு மேல இருக்கும் இல்லையோ, கோபம் வந்தாலும் தலைக்கு மேல கோபப்படுறாருமோ, கண்ணு மண்ணு தெரியாத கோபம் வந்ததுன்னு சொல்லுவோம். ஆபத்து வந்தாலும் தலைக்கு மேல போயிடுது. இனிமே ஷான் போனா என்ன முழம் போனா என்னங்கிறோம். அதனால அந்த தலைக்கு மேலேங்கிறதுல ஏதோ இருக்கு போடுது. உள்ள இருக்கிறதோ இல்லையோ மேலேயாவது இருக்க வேண்டாமா? அதனால தலைக்கு மேல இருக்கு. அதை எடுத்துட்டியானால் அகங்காரம் தொலைஞ்சு யாத்திரைக்கு வான்னு சொல்றார். நான்கிற ஆணவத்தோட போனியானால் அந்த தீர்த்த பலன் நமக்கு கிடைக்காது. அகங்காரத்தை தொலைச்சிட்டு வா. இது ஆண்களா இருந்தாலும் அதுதான், பெண்களா இருந்தாலும் அதுதான். அதை ஒரு உருவகப்படுத்தி சொல்லுகிறார், கௌரம் பண்ணி கொண்டு வா என்று. ததோ தண்டம் து நிர்கந்தியன் கமண்டலும் அசாஜினம் விபிரியாது லோப நிர்முக்தா லோப நிர்முக்தா தீர்த்த வேஷதரோ நரஹா. தீர்த்த யாத்திரைக்கு போகிறார்ங்கிறது பார்த்தா தெரியணுங்கிற. அப்படின்னா வேட்டி உடுத்தி கொண்டு அதற்குரிய ஆடியோட நெத்தி உடுத்தி கொண்டு சற்றே உலராத தலையோட, எப்போதும் உலர்ந்துதான் இருக்கணுங்கிறது இல்லை, சற்று உலராத தலையோட முகத்திலே எந்த விதமான அலங்காரம் ஏதும் இல்லாமல் இருக்கிற இடத்துக்குள் இருக்கிற நேரத்துக்குள் தன்னை பண்ணி கொண்டிருக்கிறோம். சாஸ்திரோக்தமாக யாரார் எந்தெந்த ஆசிரமத்தவர்களோ, ஆணோ பெண்ணோ பிரம்மச்சாரியோ சன்னியாசியோ கிரகஸ்தனோ, அதுக்கு தகுந்த வேஷங்கள் இருந்தா போதும். அதுக்கு மேல எந்த அடையாளமும் தேவையில்லை. அப்பதான் நான் தீர்த்த யாத்திரையில வந்திருக்கேங்கிறதே எனக்கு புரியுங்கிறார். மத்த யாருக்கு புரிய வேண்டியதில்லை. அந்த மாறுதல் வந்தா தான் நமக்குள்ள நமக்கு நாம யாத்திரையில இருக்கோம். இதனால பகவத் அனுகிரகத்தை சம்பாதிக்கிறதுக்கு வந்திருக்கோம். இது நம்ம வீட்டுல கிடைக்க போறது இல்ல, இங்க கிடைக்கணும்னு வந்திருக்கோம்னு புரிஞ்சுக்கோ. கையில ஒரு நீண்ட தண்டத்தை வச்சுக்கணுமா.